இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சீசனல் வெஜிடபிள்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு, வீட்டில் வெஜிடபிள்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சொரக்காய், குடமிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன், பூசணிக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் 45 செகண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஓவர் குக் ஆயிரும். ஸோ கரெக்டாக அதுக்காக தான் இந்த 45 செகண்ட்ஸ் டைமிங் வந்து சொல்லுவாங்க. பக்கத்துலேயே ஐஸ் வாட்டர் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அங்கேருந்து காயை எடுத்ததுக்கப்புறம் இதில் உடனே போட்டுக்கணும். அப்போ தான் வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இமீடியட்டாக ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2 hours அது மாதிரி வச்சிருங்க. ஏதோ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 hours வச்சிருங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு ஒரு சிப்லாக் கவரில் போட்டு வச்சிடலாம். இது வந்து 6 months வரைக்கும் வச்சுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் கத்திரிக்காய் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகுது, மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே கலர் ரிட்டைன் ஆகுது. லாங் டர்மாக வெஜிடபிள்ஸை நீங்கள் வெளியே வச்சோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோ யூஸ் பண்ணுறதா வந்து அதோட நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாகும். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட கலரும் சரி நியூட்ரியன்ஸும் சரி உங்களுக்கு நல்லா ரிட்டைன் ஆகும். இது மூலமாக டைமும் சேவ் ஆகும். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எப்பவும் யூஸ் பண்ணலாம்.